ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வாக்கிங் போகிறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ தான் எல்லாமே வயக்காடை உழுது போட்டு நெல் போடுறதுக்கு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி போகிறப்ப தான் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி அழகாக கொட்டுச்சு. அது எல்லா இடங்களையும் பாய்ச்சி அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ கோபலாபுரம் வந்துவிட்டோம். கோபலாபுரம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து 3 கிலோமீட்ரு, போக மட்டும் 3 கிலோமீட்ரு, வர 3 கிலோமீட்ரு, மொத்தம் 6 கிலோமீட்ரு. இப்போ நாங்கள் 3 கிலோமீட்டர் வந்துவிட்டோம். திருப்பி ரிட்டன் 3 கிலோமீட்ரு போகணும். இவ்வளோ தூரம் நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 1/2 ஹவராவது நல்லா ஸ்பீடாக நடக்கணும். நாங்கள் இன்றைக்கி ஜாலியாக பேசிக்கிட்டே வந்ததுனால எங்களுக்கு 3 கிலோமீட்டர் நடந்து வந்ததே தெரில. இப்போ நாங்கள் திருப்பி கோபலாபுரம் டச் பண்ணிவிட்டு திருப்பி நாங்கள் வத்ரா போகிறோம். இன்னும் நாங்கள் இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு 3 கிலோமீட்டர் இருக்குது. எப்படியும் ஒரு 6 கிலோ வந்துடுவோம். 6 கிலோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5:50. நல்லா ஸ்பீடாக நடந்தோம் அப்படின்னா 1/2 ஹவர் தான். அது நாங்கள் நடக்கிறத பொறுத்து இருக்குது. ஆனால் நாங்கள் பேசிக்கிட்டே ஜாலியாக நடந்து போயிட்டுருப்போம். யார் நாங்கள் வாக்கிங் வந்தோம்னு பார்த்தீங்கன்னா நேற்று அதே 4 பேர் தான். இன்றைக்கி நாங்கள் வாக்கிங் வந்தோம். வர வழியில் பார்த்திங்கன்னா பனைமரம் விழுந்து கிடந்துச்சு. அப்படியே எடுத்தோம். இந்த பனைமரம்லாம் ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடியதுங்க. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். பார்த்தோம், பழம் நல்லா பழுத்து இருந்தது. சரி, வீட்டில் போய் நல்லா வாஷ் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். 2 பழம் தான் விழுந்து கிடந்துச்சு. எங்களுக்கு ஒன்று, வந்தீங்க அவங்களுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு 2 பழத்தையுமே நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரொம்ப பழமையான மரமே பனைமரம் தான். இதில் கிடைக்கிற எல்லாமே அவ்வளோ நம்ம உடம்புக்கு குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஹீட் பாடி உள்ளவங்க இதில் கிடைக்கிற நொங்கு, இந்த பனம்பழம் இதெல்லாம் சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுலேயும் இந்த பனம்பழத்தை நாங்கள் கையில் கொண்டு போகிறப்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு, நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருந்தது. அப்படி இருட்ட ஆரம்பிச்சிச்சு. சரி, சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேகமாக நடந்து வந்துட்டு இருந்தோம். வீட்டுக்கு வரப்போ மணி எப்படியும் 6:20 25 ஆயிடுச்சு. வீட்டில் இதை ஏன்னா ரோட்டில் கிடந்தது இல்லையா, அதை நம்ம அப்படியே சாப்பிட முடியாது. அதை நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் சாப்பிடணும். காற்று அடிச்சிருக்கும் போல இருக்குது. காற்றுல விழுந்து கிடந்தது. இன்னொரு பழமும் கிடந்துச்சு, ஒரு குட்டி பழம். அது பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி அழுகுன சுமல் மாதிரி இருந்தது. சரி, வேண்டான்னு சொல்லிவிட்டு அதை போட்டுட்டு இந்த 2 பழத்தை மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு வேகமாக வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருந்தோம். எப்படா வீட்டுக்கு போவோம், இந்த பழத்தை கையில் கொண்டு வர சுமல் அவ்வளோ ஒரு சுமலாக இருந்ததுனால எப்படா வீட்டுக்கு போவோம், சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த உடனே நல்லா அந்த பழத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பிரித்து பார்த்தேன். பிரித்து பார்த்தா பழம் நல்லா பழமாக இருக்கா இல்லை காயாக இருக்கான்னு பிரித்து பார்த்தேன். எனக்கு நான் பழமெல்லாம் சாப்பிட்ருக்கேன், ஆனால் எனக்கே தெரியல. அதில் 3 பாகமாக பிரிஞ்சிச்சு. அதை அப்படியே சரி பிரித்து எடுத்து நாங்கள்லாம் சாப்பிட்டோம். எத்தனை பேருக்கு இந்த பழம் பிடிக்கும், எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க, உங்கள் ஊர் சைடு இது கிடைக்குமா அப்படிங்கிற டீட்டெயிலாம் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கட்டாயமாக இந்த பழம் கிடச்சா அவாய்ட் பண்ணிடாதீங்க, கட்டாயம் சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்ல பெனிஃபிட்டு. எங்களுக்கு இன்றைக்கி கீழே விழுந்து கிடந்தது, நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.